வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னோட 15வது நாள் பயணம். இந்த 15வது நாள் பயணத்துல நான் கரக்பூர்ன்ற ஊர்லேருந்து கிளம்பி என்னோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஐஐடி வந்து கரக்பூர்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து இது வந்து நீண்ட ரயில் நிலையத்துக்கும் கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் இந்த இந்தியான்னு நினைக்கிறேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச முக்கியமான ஹைலைட்ஸு. பயங்கர குளிர். இப்போ 8:40 ஆகுது. நான் ஆக்சுவலா 7 மணிக்கு 6 மணிக்கு டிராவல் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆரம்பத்துல. வாய்ப்பே இல்லன்னு நெனைக்கிறேன். போக, 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 போக குளிரோட அளவு கூடிக்கிட்டு தான் போதே ஒழிய, குறைய காணோம். சாயந்தரத்துல ஆந்திர பிரதேஷ் வரைக்கும் ஒரு 6:30 வரைக்கும் பொழுது இருந்தது. வெளிச்சம் இருந்தது. ஒரிசாக்குள்ள 6 மணிக்குள்ள. நேத்து இங்க வந்து பார்த்தா 5:30, 5:45க்கெல்லாமே இருட்டிடுது. சரி, என்னோட பயணத்தோட டிஸ்டன்ஸ் வந்து குறையும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் டிராவலோட டிஸ்டன்ஸ் குறையும்னு நினைக்கிறேன். இது நான் எதிர்பார்த்தது தான். இருந்தாலும் இந்த பயணத்தை இன்னைக்கு தொடரும். 1/2 மணி நேரத்துல இந்த ரிவரை பார்த்தேன். இது மிட்னாப்பூர்ன்ற ஊருக்கு பக்கத்துல இருக்கு. இது ஒரு செக் டேம் போல இருக்கு. ரோடுக்கு அந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த டேம்ல தேக்கி வச்சிருக்காங்க தேவைப்படுறப்போ யூஸ் பண்றதுக்கு. இது கல்கட்டாக்கு போற தண்ணின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு கீழே தான் கல்கட்டா இருக்கு. பிரிட்ஜ் எல்லாம் குட்டி பிரிட்ஜ் தான். கிராமத்துல இருக்கிற குட்டையில மீன் பிடிக்கிறாங்க எல்லாரும். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் போல இருக்கு. எவ்வளவு வேணாலும் பிடிச்சிக்கிறாங்க. வலை போட்டும் பிடிக்கிறாங்க, கையாலேயும் பிடிக்கிறாங்க. ஒரு 50-100 பேர் இருக்காங்க. அப்புறம் இந்த செடி நிறைய இருக்கு எங்க பார்த்தாலும். இப்போ நீங்க பாக்குற மொத்தமும் இந்த செடி தான். இல்ல இந்த கடைக்காரர் தான் என்ன ரோட்ல போறவங்க நிறுத்தி டீ வாங்கி கொடுத்து பிஸ்கட் வாங்கி கொடுத்து சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவர் பூக்கடை வச்சிருக்காரு. கேஸ்பூர். இவருக்கும் எனக்கும் எந்த விதத்துலயும் பழக்கம் கிடையாது. எங்கேயோ யாரையோ ஏதோ ஒரு காரணத்துக்காக பார்க்க வச்சுருவாங்க. 10 ரூபாய் எனக்காக டீ வாங்கி கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஓகே பையா, பாய். இவரு யாருன்னே எனக்கு தெரியாது. முன்ன பின்ன பார்த்தது இல்ல. நான் என்ன ரோட்ல போனவன நிப்பாட்டி சண்டை போட்டு கூப்பிட்டு டீ கொடுத்து இந்த பிஸ்கட் அவர் கையில கொடுத்த ஏதோ பாசமா அனுப்புறாரு. அவர் வீடியோ எல்லாம் எடுக்க வேணாம்னாரு. நான் தான் அவர் கொடுத்து எடுக்கிறேன். பாத்துக்கோங்க. आपका नाम क्या भैया? गोभी मुर्मू. கோபி முர்மு அவரோட பேர் இதுதான். பாத்துக்கோ. தேங்க்ஸ். Okay, தேங்க்யூ பையா. தேங்க்யூ பையா. Okay. பாய் பாய். பாய்.